படம் எவ்வளவு வசூல் இருக்கு? ஒரு 6000 ஸ்க்ரீன்னா முத நாள்லேயே ஒரு 100 கோடியை கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு. த்ரிஷா இருக்காங்க படத்தில். ஓகே சார். த்ரிஷா இருக்காங்க, சிவகார்த்திகேயன் இருக்காரு. இருக்காரு. அப்போ தோனி இல்லை. ஓகே சார். ஆமாம். விஜய் தான் வந்து மெயின் வில்லன் அப்படின்னு சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மை சார்? இல்லைங்க, அப்பா மகனுக்குமான பிரச்சனை. ஓகே. மகன் ஒரு வேலையை செய்கிறாரு, அது அப்பா டென்ஷன் ஆகுறாரு. விஜய் ஓகே சொல்லாமல் சிவகார்த்திகேயன் இதுக்குள்ளே வர முடியாது. அவசரத்தில் எடுத்த ஒரு முடிவும் தப்பாக போகுங்கிறத விஜய் அனுபவத்தில் கண்டுபிடிச்சிருப்பாரு. நாங்கள் அங்கேருந்து வந்த ஒரு தகவலை சொல்கிறோம். இந்த மாதிரி வந்து இவங்க படப்பிடிப்பை ரொம்ப ஜாலியாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாமே வந்து என்ஜி ஷார்ட்ஸ்ன்னு சொல்லியே எடுத்துகிட்டு இருக்காங்க. இது படத்தில் வராதுன்னு தெரிஞ்சே எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நம்ம இப்போ சொல்லணும். இங்கே ஒரு 10 மாநாடு நடத்துகிறதும் ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதும் ஒன்று. அதுக்கு அவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு ஒரு படத்தை எடுத்து உங்கள் கருத்து முழுக்க அதில் சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அது பற்றிட்டு எரியுமே. விஜய் மாதிரி ஒரு பெரிய கிரேஸுள்ள ஒரு ஹீரோ சினிமாவுக்கு சினிமாவிலேருந்து அரசியலுக்கு போய் வீணாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ உங்களை இங்கே பார்த்தவன் இதே நோக்கத்தோடு அங்கே வருவான். அங்கே நீங்கள் ஏதாவது சொதப்பிட்டீங்கன்னா அது பயங்கரமாக ட்ரால் பண்ணுவோம். இதே விஜய் வந்து சீமானோடு பல முறை உட்கார்ந்து மணிக்கணக்கில் அரசியல் பேசியிருக்காங்க. ரெண்டு பேரும் அடுத்த ட்ராவல் எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் இணைந்து இந்த தேர்தலை எதிர்கொள்கிற மாதிரி சூழல்லாம் அமைஞ்சுது. ஆனால் அதை சீமானே கெடுத்துக்கிட்டார். விஜய் டிரைவ் பண்ணிவிட்டு அவர் பக்கத்தில் உட்காந்து போயிருக்காரு. டிரைவரை கூட இறக்கி விட்டாங்க. ஏன்னா இவர் நாளைக்கு போய் ஏதாவது ஒன்று வெளியில் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக ரெண்டு பேரும் போனாங்க. படம் எப்படி இருக்கு? ஒரு 15 நிமிஷம் கட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் படம் வந்து விறுவிறுன்னு இருக்குது சார். ஒன்றுமே ஒரு மாதிரி லேகெல்லாம் இல்லை, நல்லா இருக்குது அப்படின்னு சார். ஏன்னா ப்ரொடியூசர்ட்டையும் சரி டைரக்டர்ட்டையும் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஏன் 3 மணி நேரம்? ஏன்னா ஒரு ஆடியன்ஸாக மக்களுக்கு வந்து 3 ஹவர்ஸ் இருக்கும்போது போர் அடிச்சிருது. ஏன்னு கேட்டப்போ அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. பட் நீங்கள் சொல்லும்போது அந்த ஒரு 50 மினிட்ஸ் கட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது இது ஏதாச்சும் மாறுதலை கொடுக்குமா? இல்லை, எப்போவுமே படம் தியேட்டருக்கு வந்த பிறகு அதை யோசிக்கிறாங்க. வர்றதுக்கு முன்னாடி யோசிக்கிறது தான் சரியாக இருக்கும். இன்னொன்று, படத்தினுடைய அளவு குறைய குறைய நம்ம ரொம்ப வேகமாக அந்த படத்தை ஓடினதாக ஃபீல் பண்ணுவோம். நீங்கள் எவ்வளோ நல்ல படமாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் லேசாக ஒரு தகட்டும். ஸோ அந்த ஆபத்து வந்து 3 மணி நேர படங்களுக்கு இருக்குது. ஆனால் சில படங்கள் விதிவிலக்கு. 3 மணி நேரம் போனதே தெரியாமலாம் நம்ம பார்த்துருக்கோம். குறிப்பாக வந்து லியோ வந்து ரொம்ப ஹைப் ஏற்றிட்டாங்க. இந்த படம் வந்து ஹைப்பை ஏற்ற வேணான்னு அடக்கி வச்சுருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ரீசெண்டாக இந்த 10 டேஸ் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஹைப்பு கொடுத்துட்டாங்க. வைபவா இருக்கட்டும், எல்லாரும் எஸ்கே வராரு, த்ரிஷா வராரு, தோனி வராருன்னு ஒரு இது கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் உண்மையா? யார் யார் இருக்கான்னு? இது த்ரிஷா இருக்காங்க படத்தில். ஓகே சார். த்ரிஷா இருக்காங்க, சிவகார்த்திகேயன் இருக்காரு. அப்போ தோனி இல்லை. ஓகே சார். ஆமாம், அது வரைக்கும் அவங்க சொன்னது கரெக்டு தான். ஓகே. இன்னொன்று, அவங்க ஹைப்பு ஏற்ற சொல்லிட்டு ஹைப்பு ஏற்றிட்டாங்க மறுபடியும். விஜய் தான் வந்து மெயின் வில்லன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மை சார்? இல்லைங்க, அப்பா மகனுக்குமான பிரச்சனை. ஓகே. ஆக்சுவலாக வந்து இதை நான் கேள்விப்பட்ட கதை தான் இது. மகன் ஒரு வேலையை செய்கிறாரு, அது அப்பா டென்ஷன் ஆகுறாரு. அது வரைக்கும் கரெக்டு தான். ஓகே. எஸ்கே எந்த ரோலில் சார் இருக்குது? ஏன்னா ஒரு எஸ்கே வந்து ரீசெண்டாக வந்து இந்த மல்டி ஸ்டார் மூவி வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து இது பெருசாக போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல எஸ்கே மாதிரி ஒரு வளர்ந்த ஒரு ஏன்னா விஜயோட இடத்த எஸ்கே நிரப்பாரு அப்படின்ற ஒரு பேச்சு இங்கே போயிட்டு இருக்க நேரத்தில் கோட் மாதிரி ஒரு பெரிய திரைப்படம் பிரசாந்த் இருக்கார், பிரபுதேவா இருக்கார், மோகன் இருக்கும்போது எஸ்கேவோட இது வந்து எப்படி சார் இருக்க போகுது? இல்லை, அவர் வாலண்டியரியாக கேட்டு உள்ளே வந்திருக்காரு. ஓகே. ஆக்சுவலாக வந்து வெங்கட் பிரபு சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு படம் ஒன்று பண்ண போகிறாரு. அந்த உரிமை ஒரு பக்கம். இன்னொன்று, அவர் ஏற்கனவே ஜெயிலர் படத்தில் எனக்கு ஒரு கேமியோ கொடுங்கன்னு கேட்டார் சிவகார்த்திகேயன். அப்போ வந்து ரஜினி அதை மறுத்துட்டார். இல்லை வேண்டாம் அப்படின்ட்டார். ஆனால் இந்த படத்தில் விஜய்கிட்ட கேட்கும்போது விஜய் ஓகேன்ட்டார். அதுக்கு 2 காரணம். ஒன்று வந்து அவரே விரும்பி கேட்கும்போது அதை வேணான்னு சொன்னால் அவர் மனசு கஷ்டப்படும்னு இருக்கலாம். இன்னொன்று, சிவகார்த்திகேயன் இன்னைக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் உள்ள ஒரு நடிகராக மாறிட்டார். இவர் நாளைக்கு ஒரு அரசியல் கட்சி துவங்கி வேகமாக போகிற இடத்துல இருக்கார். அப்போ சிவகார்த்திகேயனும் இந்த படத்துக்குள்ளே இருந்தால் அந்த ஓட்டம் நமக்கு வரும்னு கூட நினச்சிருக்கலாம். ஸோ அதனால் இவர் வந்து ஓகே சொல்லியிருப்பார். விஜய் ஓகே சொல்லாமல் சிவகார்த்திகேயன் இதுக்குள்ளே வர முடியாது. சிவகார்த்திகேயன் கால்குலேஷன் என்ன அப்படின்னா, விஜய் ரசிகர்கள்ங்கிறவங்க ரொம்ப கடைகோடி மலை கிராமம் வரைக்கும் இருக்காங்க. சிவகார்த்திகேயன் வந்து அங்கெல்லாம் போய் சேர்ந்தாரன்னா இல்லை, ஒரு கமர்ஷியல் ஹீரோ மெல்ல மெல்ல வந்துட்டு இருக்காரு. இன்னும் அவர் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. அது அவரே சொல்லியிருக்காரு, போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்கார் அவர். அப்போ விஜயோடு அவர் ட்ராவல் பண்ணாருன்னா அது இன்னும் ஃபாஸ்ட்டாக நடக்கும். எப்படி விஜயகாந்தோடு விஜயை சேர்த்தா பையன் பெரிய ஆளாகிடுவார்னு அவங்க அப்பா நினச்சாரோ, அதே ஸ்ட்ராட்டஜி தான். ஏற்கனவே பெரிய ஆளாக இருக்கார் சிவகார்த்திகேயன். அவர் இனிமேல் தான் வளரணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் ரொம்ப இன்டீரியராக போய் சேர்றதுக்கு
இது ஒரு உறுதுணையாக இருக்கும்னு அவர் நினைக்கிறேன். ஸோ அந்த ஹீரோக்களோட கதையை சூஸ் பண்ணுறதை பற்றி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வளர்ந்து வர ஹீரோக்கள் வந்து ஒரு படம் 100 கோடி எடுத்த பிறகு அடுத்த கதையை வந்து ஏதோ கண்மூடித்தனமாக செலக்ட் பண்ணிடுறாங்களோ, ஏன்னா நம்மளுக்கு மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்ட்டு நிறைய ஹீரோஸ் வந்து 100 கோடி கொடுத்துட்டு திருப்பி டவுன் ஆகுற இதை பார்க்குறோம். இதில் வந்து விஜயோட இது வந்து கதையை கேட்டு டேரக்டருக்குள்ள அடாப்ட் ஆகி அவர் சொல்லியிருந்தார் ஃபுல் சேவ் உனக்காக தான் ஃபர்ஸ்ட் பண்ணுறேன்னு ஒரு டேரக்டர் ஃபுல்லாக இறங்கியிருந்தார். இதை நம்ம எப்படி பார்க்கலாம் ஒரு தமிழ் ஹீரோவா? இல்லைங்க, இப்போ விஜய் ஆகட்டும், அஜித் ஆகட்டும், இன்னைக்கு வளர்ந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கிற பல நடிகர்கள் வந்து கீழே விழுந்து சறுக்கி ஒரு அனுபவத்தை சேகரித்த பிறகு அவங்களுக்குன்னு ஒரு லைனை கொண்டு வந்துடும். கரெக்டாக இது பண்ணால் இது வரும் அப்படின்னு அவங்க நினைக்கிறது பல நேரங்களில் சரியாக இருக்கும். அப்போ எப்படி பீஸ்டெல்லாம் ஊற்றிக்கிச்சுன்னு கேட்கக்கூடாது. பீஸ்ட் வந்து ரொம்ப அவசர அடியாக அடித்தது. அதுவே நெல்சனுக்கு வந்து நீங்கள் இன்னொரு 4 மாதம் டைம் கொடுத்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா நிச்சயமாக அந்த படம் பெஸ்ட்டாக வந்துடும். அந்த கடைசி நேரத்தில் பல குழப்பங்கள். முருகதாஸ் தான் அந்த படத்தை பண்ணணும். முருகதாஸுக்கும் கம்பெனிக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்து நீங்கள் அவரை வெளியில் அனுப்பிட்டு இமிடியேட்டாக ஒருத்தரை கூப்பிட்டு வராங்க. அவருக்கு எந்த டைமும் இல்லை. அப்போ அவசரத்தில் எடுத்த ஒரு முடிவும் தப்பாக போகுங்கிறத விஜய் அனுபவத்தில் கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ இப்போ நீண்ட கால அனுபவம் உள்ள ஒரு ஹீரோ வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி போகிறதுங்கிறது ஒரு பெரிய வியப்பு கிடையாது. இந்த படத்துக்கும் விஜய் வந்து 2 மாதம் தான் டைம் கொடுத்த மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். வெங்கட் பிரபுட்ட கதை கேட்டுட்டு சரி இந்த கதை எவ்வளோ நேரத்தில் ரெடி ஆகுனா 2 மாதம் கொடுங்க அப்படின்னு. இந்த படத்துக்கு ஏதாச்சும் அந்த சிக்கல் வந்திருக்கும்? இல்லை, இவங்க ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடியாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் அதில் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். பட்டு இந்த நெல்சனை பொறுத்தளவுக்கு அப்போ தான் ஒரு ஹிட்டு கொடுத்துருக்கிறாரு. அவர் டக்குன்னு அவரை கூப்பிட்டு வராங்க. அவருக்கு அவகாசமே இல்லை. அப்பயும் அவர் சொல்கிறாரு அவகாசம் இல்லை அப்படின்னு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த ஷூட்டிங் வந்து பீஸ்ட் ஷூட்டிங் வந்து ஏதோ ஒரு வெளிநாட்டில் எடுக்கிறாங்க. அது கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. நாங்கள் அங்கேருந்து வந்த ஒரு தகவலை சொல்கிறோம். இந்த மாதிரி வந்து இவங்க படப்பிடிப்பை ரொம்ப ஜாலியாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாமே வந்து என்ஜி ஷாட்ஸ்ன்னு சொல்லியே எடுத்துகிட்டு இருக்காங்க. இது படத்தில் வராதுன்னு தெரிஞ்சே எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நம்ம இப்போ சொன்னோம். என்னென்னா வந்துட்டோம், வேறு வழி இல்லை, ஷூட்டிங் ஆரம்பித்தாச்சு, சும்மானாச்சுங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்போம்னு சொல்லி அங்கே போய் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்தாங்கங்கிறது தான் நம்ம சொன்னோம். கிட்டத்தட்ட அந்த படமே வந்து கடைசி வரைக்கும் அப்படி தான். ஸோ அந்த மாதிரி அனுபவத்தின் வாயிலாக கற்றுக்கொள்கிற ஒரு விஷயம் வந்து லைஃப் லாங் அவங்களுக்கு பயன்படும். அப்படி தான் இன்றைக்கி பல ஹீரோக்கள் வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி அடிக்கிறது. தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை இந்தியா ஃபுல்லாக இல்லை ஆல் ஓவர் ஸ்க்ரீன் ஃபுல்லாக 600-5,000 சம்திங் ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆகுன்றப்ப ஏன் வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து இன்னும் அந்த 4 AM ஷோ வந்து கொடுக்க மாட்டான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா பாண்டிச்சேரியில் தராங்க, கேரளாவில் கொடுக்குறாங்க, கர்நாடகாவில் ஒரு தமிழ் ஹீரோவுக்கு அங்கே 4 AM ஷோ ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுக்கும்போது ஏன் ஒரு தமிழ்நாட்டோட ஹீரோ இங்கே அவர் கலெக்ஷன் ஏன்னா ஒரு 400 கோடி பட்ஜெட் இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஏன் அந்த 4 AM ஷோ கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா ஜியோவே இப்போ தான் ரிலீஸ் ஆகுது. ஒரு 1/2 hourக்கு முன்னாடி தான் ஜியோவே ரிலீஸ் ஆகுது. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சார் தோணுது? தமிழ் இல்லை ஜெயிலருக்கும் இதே மாதிரி தான் கடைசி நேரம் வரைக்கும் எடுத்தாங்க. இத்தனைக்கும் ஜெயிலரை ரிலீஸ் பண்ணது வந்து ரெட் ஜெயண்ட். ஸோ அப்படி இருந்தும் அந்த கடைசி நேரத்தில் தான் அந்த பர்மிஷன் கொடுத்தாங்க. அது வந்து அரசாங்கத்தினுடைய இயல்பு. ரொம்ப முன்னாடி கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்று வந்து இப்போ அதிகாலை ஷோ தேவையே இல்லைங்கிறது தான் நம்ம கருத்து. நீங்கள் 4 மணிக்கு ஒருத்தன் எந்திரிச்சு நீ வேலைக்கு போகலாம், அது நியாயம். ஒரு படம் பார்க்குறதுக்கு நீ 4 மணிக்கு எந்திரிக்கிறத விட ஒரு பெரிய அயோக்கியத்தனம் உலகத்தில் ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ எதுக்கு 4 மணிக்கு நீங்கள் கொடுக்குறீங்கிறது நம்ம கேள்வி. துணிவு வாரிசு வரைக்கும் அது நடந்துச்சு 4 மணி ஷோ. அதில் ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு எல்லா பத்திரிகைகளுமே அரசாங்கத்தை ஒரு குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி நீங்கள் வந்து அதிகாலை ஷோ கொடுத்தீங்க, அதனால தானே ஒருத்தன் குடிச்சிட்டு ஆடுறது கூட தெரியாமல் இருந்திருக்காங்க. இப்போ இதுவே பகல்லன்னா அவன் லாரியில் ஏறுறான், ஆடுறான், கீழே விழுறான்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது இருட்டில் தெரியவே இல்லைல்ல. ஸோ அதுதான் இந்த உயிர் பாதுகாப்புங்கிறது தான் முதல் காரணமாக இருந்தது. ஸோ எப்போவுமே இந்த அதிகாலை ஷோ தேவையில்லை. ஆனால் இந்த அதிகாலை 4 மணிங்கிறத அட்லீஸ்ட் ஒரு 8 மணிக்கு கொடுக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. சார் அந்த விஜய் படம்னாலே ஒரு பிரச்சனை. ஏன்னா இன்னும் பாதி தேட்டரில் வந்து இன்னும் அறிவிக்காமல் இருக்காங்க. ஓப்பனிங் ஷோ எத்தனை மணின்னு அறிவிக்காமல் தான் இருக்காங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது ஒரு ஆடியன்ஸாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுக்கு குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா என்னடா 9 மணி ஷோ இல்லை, பாதி தேட்டரில் 12 மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷோவே ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் ஏன் சார் நான் தொடர்ந்து அது வந்து டேர்ம்ஸுங்க. இப்போ பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க படத்தை. இப்போ அவங்க சில முடிவுகளை எடுக்கும் பொழுது வேறு வழி இல்லை. இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து தியேட்டருக்காரங்களோட என்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு, அந்த அக்ரிமெண்ட்டு அவங்களுக்கு ஒத்து வருதா, அப்புறம் இந்த விலைக்கு நீங்கள் டிக்கெட்டை விற்றுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு அவங்க உடன்படுறாங்களா? ஏன்னா நாளைக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவங்க தான் இருப்பாங்க. நாளைக்கு ஏதோ ஒரு விசாரணைன்னு வரும்பொழுது நீ ஏன் இவ்வளோ விலைக்கு விற்றன்னா இவங்க தான் போய் நிற்கணும். அவங்க அப்போ நான் அதை விற்று உங்ககிட்ட கொடுக்குறதுக்கு நான் எதுக்கு போய் கோர்ட்டில் நிற்கணும்? நீ 1000 ரூபா ஒரு டிக்கெட்டு விற்க சொல்கிற, நான் விற்றுட்டு நீயே வந்து என்னோட நிற்க போகிறேன், நான் தான் நிற்க போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அப்போ நீங்கள் வந்து
நீ சொல்கிற டைமில் நான் என்னால் பண்ண முடியாது. ஏன்னா இந்த குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்குல்ல. ஏன்னா ரீசெண்டா வந்து எல்லா தியேட்டர்லயும் வந்து கூட ரேட்டுக்கு விக்கிறாங்க. கவுண்டர்லயே வந்து கூட ரேட்டுக்கு தான் ஆமா, விக்கிறாங்க ஆமா. அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து ஆமா. அதை எப்படி சார்? இல்லைங்க, இதை வந்து வரைமுறைப்படுத்துவதற்கு ஒரு தனி அதிகாரி வேணும். இப்போ புரியுது. இவ்வளோ தியேட்டர்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி செக் பண்ண முடியாது. அப்போது கவுண்டர்லேயே இவ்வளோ விலைக்கு விற்கிறாங்கங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு அதிகாரி வேணும்ல. அப்போ நீங்கள் அதை ஒரு குழுவாக நீங்கள் அமைச்சு அது சரியாக நடக்குதான்னு கண்காணிக்கணும். இப்போ அதெல்லாம் இங்கே இல்லை. இன்னொன்று, இவங்க எல்லா படத்துக்கும் அப்படி பண்ணுறாங்களான்னா இல்லை. எப்போவாவது அவங்களுக்கு அத்தி புத்தா மாதிரி ஒரு விஜய் படம் வருது, ஒரு ரஜினி படம் வருது, ஒரு அஜித் படம் வருது, பண்ணுறாங்க. இது எல்லாமே இப்போ சிவகார்த்திகேயன் படத்துக்கோ, தனுஷ் படத்துக்கோ, சிம்பு படத்துக்கோ நடக்குமான்னா நடக்காது. இப்போ இவங்க 3 பேர், அஜித், விஜய், ரஜினி, இதுக்கு தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி. இது வந்து எப்போவாது தான் நடக்குது. அப்போ அவங்களும் பாவம் தானே. படம் எவ்வளவு வசூல் இருக்கு? ஏன்னா கோட் தான் இப்போதைக்கு வந்து தமிழ்நாட்டிலோட ஜெயிலர் கோட் அந்த 2மே ஈக்குவலா இருக்குன்னு சொல்லும்போது, இது வந்து தனி சோலோ ரிலீஸ். எல்லா ஆல் ஓவர் இந்தியாலயுமே சோலோ ரிலீஸ்ன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஈஸியா அந்த பட்ஜெட் அடிச்சிரும்ன்ற ஒரு இது போயிருக்குல்ல சார்? இல்லை, அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஆமா. ஆக்சுவலாக அவங்க அர்ச்சனா மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நாங்கள் வந்து எப்போவுமே எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ அது தியேட்டர்களில் எடுத்துடணும், ஆமா. அதுதான் எங்கள் பாலிசி. அதுக்கப்புறம் ஓடிடி, சேட்டலைட்டு, டிஜிட்டல், இது எல்லாமே வந்து எங்களுக்கு அடிஷனல் இன்கம். ப்ராஃபிட். அதுதான் அவங்க கால்குலேஷனாக இருக்குது. அது இந்த படத்தில் அடிச்சிட்டாங்க அவங்க. ஒரு 6000 ஸ்க்ரீன்னா 6000மே இல்லாமல் இருக்கட்டும், ஒரு 5000 சொச்சம் ஸ்க்ரீன் வைங்க, முத நாள்லேயே ஒரு 100 கோடியை கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சார் இதுல வந்து நான் யூடியூபர்ஸை பத்தி கொஞ்சம் பேசி ஆகணும். ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகி முடியுது. கேரளால 4 மணி சொன்னா யூடியூப் இது எல்லாரும் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போயிடுறோம். இங்க வந்து இந்த ரிவ்யூகள் வந்து ஒரு மூவிய பெரிதாக்குறதும், இல்ல கம்மியாக்குறதும் வந்து இப்ப ரீசெண்டா தமிழ் சினிமால நெறைய நடந்துட்டு இருக்கு. இதுல என்ன ஒரு குற்றச்சாட்டுனா, நெறைய ரிவ்யூவர் வந்து காசு வாங்கிட்டு பண்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வருதுல்ல. இதெல்லாம் எப்படி பார்க்கலாம் சார்? நீங்கள் எல்லாத்தையும் தாண்டி மக்களுடைய விஷயம் இருக்குங்க. இப்போ ஒரு ரிவ்யூவர்னா அவங்கள பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்வையாளர்களுக்கு இருக்கும். சரி, இவன் போய் தாண்டா சொல்லுவான், இவன் ஓரளவுக்கு சரியாக சொல்லுவான், இவன் ஒரே அடியாக எல்லாத்தையும் தப்பும்பான் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த அளவோட தான் அந்த ரிவ்யூ அணுகுவாங்க. ஆனால் இந்த எஃப்டிஎஃப்எஸ்ல வெளியில் வர்ற மக்கள் சொல்கிறாங்கல்ல, அது பெரிய ரோல் பண்ணுதுங்க. இவங்க நீங்கள் என்னதான் காசு வாங்கினாலும் சரி, வாங்காட்டினாலும் சரி, இவங்க சொல்வதை முழுசாக நம்புவதற்கு யாருமே தயாரில்லை, நான் உள்பட. ஏன்னா இவங்க எல்லாருக்குமே ஒரு உள்நோக்கம் இருக்குங்கிறது பார்வையாளர்களுக்கு தெரியும். ஆனால் யாரோ ஒருத்தன் முகம் தெரியாதவன் படம் பார்க்க வர்றான், அவன் வெளியில் வரும்போதே இந்த மைக்கெல்லாம் பார்த்து பேந்த முடிப்பான். இப்போ அவன்கிட்ட போய் மைக்கை நீட்டி கேட்கும்போது அவன் ஒரு கருத்து சொல்கிறான் பாருங்க, அதுதான் சரி. அது இங்கே பெரிய ரோல் பண்ணும். இதெல்லாம் ஒரு படத்தை ஹைப் ஆக்குறதுக்கும், இல்ல படத்தை டவுன் ஆக்குறதுக்கும் இது ஒரு நிச்சயமாக அது ஒரு பெரிய ரோல் பண்ணுதுங்க. இப்போ நானே வந்து பல படங்கள், இப்போ சில படங்களில் வந்து ப்ரெஸ்ஸோ பார்க்க முடியாது, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தியேட்டரில் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஏற்கனவே வந்து அந்த படத்தினுடைய எஃப்டிஎஃப்எஸை பார்ப்பேன், இது மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அதில் என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு நான் தியேட்டருக்கு போகிற வழக்கம்லாம் இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, பல பேருக்கு அது ஒரு வழக்கமாக இருக்குது. அப்போது அதை ஒரு ஸ்கேலாக இன்னைக்கு மாறி இருக்கு. ஆனா இது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸா பார்க்கும்போது ஒரு படத்தை வந்து ஒரு 2 நாள் போகட்டும். ஏன்னா பாதி படத்தை வந்து முத நாள் பிடிக்காதவங்களுக்கு 2வது நாள் போய் பிடிக்கும்ல சார். இது வந்து ஒரு மாதிரி பிஸ்னஸை டவுன் பண்றது இங்க நடந்துகிட்டு இருக்குல்ல. இல்லை, அது தவிர்க்கவே முடியாது. நீங்கள் எப்போ சந்தைக்கு உங்கள் பொருள் வந்துடுச்சோ காரி துப்புவான், நல்லா இருக்குமா, அது வந்து ஒன்றும் இப்போ நீங்கள் கத்திரிக்காய் முருங்கைக்காய் வியாபாரம் மாதிரி தான், வாங்கி ஒடிச்சு பார்ப்பான், என்னையா அவ்வளோ முத்தலை விற்கிறேன்னு திட்டுவான். அது நீங்கள் சந்தைக்கு வந்த பிறகு நீங்கள் எல்லாத்தையும் கேட்டு தானே ஆகணும். ஸோ அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கி யூடியூபர்ஸே வேற ஒரு நல்ல வேலை ஒன்று பண்ணுறாங்க. முதல் நாள் விமர்சனம்னு ஒன்று போடுறாங்க, 2வது நாள் ஒன்று போடுறாங்க, 3வது நாள் ஒன்று போடுறாங்க. அப்போ மெல்ல மெல்ல இந்த ரசனை மாறிக்கிட்டே இருக்குது. ஒருவேளை இந்த படம் நல்லா கூட இருக்குமோங்கிற ஒரு எண்ணத்தை 5வது நாள் உருவாது. முதல் நாள் நல்லா இல்லைன்னு சொன்ன அதே சேனலில் 5வது நாள் ஒரு 10 பேர் நின்றுட்டு நல்லா இருக்குன்றான். அப்போ டோட்டலாக எல்லாமே மாறுது இல்லை. ஸோ அது ஒரு நல்லது தானே சார். இதில் வந்து குறிப்பாக அந்த இன்டர்வியூஸ் எல்லாரும் கொடுக்குறதுல வந்து கிளியராக ஒன்று சொல்லியிருந்தா, விஜய் சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு, சாட்டிஸ்ஃபைடாக இருக்காரு அப்படின்ட்டு. இது உண்மையா? ஏன்னா விஜய் எப்பயுமே வந்து ஒரு மாதிரி எமோஷனாக எதுவும் காட்ட மாட்டார். ஜெகதீஷ் தான் வந்து ஒரு இது போட்டிருந்தார், ட்விட் போட்டிருந்தாரு. விஜய் படம் பார்த்துட்டு என்ன சொன்னார்? படம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு அவருக்கு. வெங்கட் பிரபுலாம் ரொம்ப பாராட்டினதாக சொல்கிறாங்க. அதே மாதிரி அர்ச்சனா கல்பாத்தியும் படம் பார்த்துட்டு அவங்க அப்பா ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப மனநிறைவோடு இருக்காங்க. அவங்க வந்து பெருசாக இதை ஹைப் பண்ணலையே தவிர அவங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அவங்கள்ட்ட பேசும்போது தெரியுது. இப்போ பல தயாரிப்பாளர்கள்ட்ட நம்ம பேசுவோம், பல இயக்குநர்கள்ட்ட பேசுவோம், உள்ளொன்று வச்சுட்டு புறம் ஒன்று பேசுவாங்க. அவங்களுக்கு வந்து அதை படம் வந்து ரொம்ப குப்பையாக இருக்கும், ஆனாலும் ரொம்ப நல்லா இருக்குன்னு வெளியில் சொல்லிட்டு இருப்பாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல அது வெளிப்பட்டுரும். பட் இவங்களை பார்க்கும்பொழுது, இவங்க பேச்செல்லாம் கேட்கும்போது அப்படி இல்லை.
விஜயோட படம்னாலே அந்த அரசியல் பேசுவார், ஏதாச்சும் ஒரு பஞ்ச் டைலாக் அப்படி இருக்கும்போது இதில் ஏதாச்சும் அரசியல் டைலாக் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காரு. பட் ஏதாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்காது. இல்லை மேக்ஸிமம் அரசியல் வந்து அந்த சும்மா ஒரு சட்டையராக ஏதாவது இந்த டைலாக் ரைட்டர் விஜய் எழுதியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் பொதுவாகவே இந்த பொலிட்டிக்கல் சட்டையர்லாம் அப்படி இப்படி லேசாக டச் பண்ணுவார். ஸோ அதனால் வந்து அதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர அது விஜய் வாயிலேருந்து அந்த டைலாக் வருதான்னு தெரியல. ஒரு பிரேம்ஜியோ ஒரு வைபவோ எங்கேயாவது பேசிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது விஜய் தெரியாமல் கூட எங்கேயாவது எடுத்திருப்பாங்க. பட் விஜய் படத்தில் அரசியல் பேசியிருக்காருன்னா இல்லை, அதில் ரொம்ப கவனமாக இருந்தது. இன்னும் வந்து நிறையா சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்களா இல்லை எப்படி சார்? சர்ப்ரைஸு மேக்ஸிமம் சர்ப்ரைஸ் வெளியில் வந்துருச்சு. ஒன்றும் இதை தாண்டி வந்து விஜயகாந்த் எப்படி வரப்போகிறாருங்கிறது தான் ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. இப்போ அவர் இருக்கார் படத்தில், ஆனால் அவர் என்னவா இருக்கார், எத்தனை நிமிஷம் இருக்கார், அதுதான் பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி விஜயகாந்த் மீது மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அபிமானம் வந்துருச்சு. ஆஃப்டர் மறைவுக்கு பிறகு விஜயகாந்த் வந்து அவரை நினைச்சாலே பல பேர் பரவசம் படுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் முதல் முறையாக விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு இதில் வர்றாரு. அப்போ தன்னை அறியாமல் வந்து ஒரு கைத்தட்டலோ ஒரு கூச்சலோ ஒரு விசிலோ நிச்சயமாக இருக்கும். நாம் ஒன்று பேசி அது இந்த படத்துக்கு வந்து பேக் ஃபயர் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ஒரு மாநாட்டே தள்ளி போட்டது. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அவர் வந்து அவருடைய மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட இந்த கோட் ரிலீஸுக்கு பிறகு தான் நம்ம மாநாடுங்கிற தகவலே சொல்லியிருந்தார். அப்போ மாநாடுன்னு நீங்கள் மைக்க பிடிச்சிங்கன்னா அரசியல் பேசணும், அது வந்து கோட் ரிலீஸுக்கு முன்னாடி மாநாடு நடந்தால் தேவையில்லாத சிக்கலை உருவாக்கணும்னு தான் அவர் ரொம்ப அமைதியாக இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து அவங்க வந்துட்டாங்க, எந்த டென்ஷனும் இல்லை. எனக்கு தெரிந்து சமீப காலமும் இல்லை, எந்த டென்ஷனும் இல்லாமல் ரிலீஸ் ஆன படம் இதுதான். ஆமாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஒன்று வந்துகிட்டே இருக்கும். ஓகே சார், இப்போ 69 அச்சு வினோத் இயக்கும் போது அடுத்த ஒரு மாநாட்டில் வந்து கொள்கை கொடி எல்லாத்தையும் அறிவிக்கிறாரு. இது வந்து அச்சு வினோத்துக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துமா? ஏன்னா அச்சு வினோத் ஓப்பனாக சொல்கிறாரு இது அரசியல் படம் இல்லை, கொஞ்சம் பேசுவோம் பட் ஃபுல்லாமே வந்து ஒரு எல்லா கட்சியினரும் பார்க்கக்கூடிய படம் சொல்லும்போது மாநாடோட விஜய் கொள்கை முடிவு எடுக்கிற பொறுத்து அந்த படத்தோட கொஞ்சம் அரசியலும் இருக்குன்னு சொல்லும்போது அடுத்த படத்துக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்கும்ல சார்? கண்டிப்பாக இல்லை, அதில் அவர் கவனமாக இருப்பார். ஏன்னா அவர் விஜய் கட்சி கிடையாது இல்லை, ஒரு ரசிகனாக இருந்து ஒருத்தர் படம் பண்ணுறதுக்கும் வெளியிலேருந்து அவருக்காக ஒரு படம் பண்ணுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் அது வந்து விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஹைப்பை கொடுக்குற படமாக இருக்கும். நீங்கள் ஒரு சினிமா தானங்க போய் வந்து மக்கள்கிட்ட ரொம்ப ஈஸியாக போய் சேர்ற இடம். நீங்கள் ஒரு 10 மாநாடு நடத்துகிறதும் ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதும் ஒன்று. அதுக்கு அவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு ஒரு படத்தை எடுத்து உங்கள் கருத்து முழுக்க அதில் சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அது பற்றிட்டு எரியுமே. விஜய் மாதிரி ஒரு பெரிய கிரேஸுள்ள ஒரு ஹீரோ சினிமாவுக்கு சினிமாவிலேருந்து அரசியலுக்கு போய் வீணாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ உங்களை இங்கே பார்த்தவன் இதே நோக்கத்தோடு அங்கே வருவான், அங்கே நீங்கள் ஏதாவது சொதப்பிட்டீங்கன்னா அது பயங்கரமாக ட்ரால் பண்ணுவோம். இன்றைக்கி எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, நீங்கள் லேசாக டங்கு ஸ்லிப்பானா கூட முடிச்சு கட்டி விட்ருவாங்க. ஸோ அப்படி ஒரு காலகட்டத்தில் அவர் வர்றாரு. ரொம்ப ஆபத்தான ஒரு பாதையை நோக்கி தான் அவர் போயிட்டுருக்காரு. மாநாடு அப்ரூவல் வந்துருமா சார்? எப்படி 23 நடக்குது, அதெல்லாம் கொடுத்துருவாங்க. எப்போவுமே இந்த என்கொயரிங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். எந்த கட்சி மாநாடு போடுறேன்னு சொன்னால் கூட போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் இருக்கா, இதுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க, இதுக்கெல்லாம் முறையாக பதில் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் அதெல்லாம் இணைச்சி அனுப்பிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சுது. அது ஒரு பெரிய ஃபார்மாலிட்டிஸ் ஒன்றும் கிடையாது. விஜய் ஒருத்தர் அரசியலுக்குள்ளே வராரு, அந்த இடத்துல வந்து ஒருத்தவர் என்னன்னா என் தம்பி தம்பி தம்பின்னு சொல்லிகிட்டே இருந்தார். திடீர்னு நான் வந்து தனியாக கூட்டணியே இல்லை தனித்து நிற்க போகிறேன்னு சொல்கிறாரு. இங்கிட்ட ஒரு கட்சி வந்து ஏன் விஜய்க்கு மட்டும் அனுமதி கொடுக்க மாட்டிய, கார் ரேஸுக்கு அனுமதி கொடுக்குறேன்னு இங்கிட்ட ஒருத்தவங்க சொல்கிறாரு. இப்போ இருக்கும்போது நிறையா கட்சிகள் வந்து விஜய் வந்து சார்ந்து விஜயை பற்றி பேசுனா நம்ம ஒரு ஸ்ட்ரீம் லைட் வருவோம், ஒரு ஃப்ரேமில் வருவோம்னு நினச்சி பேசுகிறாங்களா இல்லை எப்படி சார்? இல்லை, சீமானை பொறுத்தளவுக்கு அப்படி பேசினதை நான் எடுத்துக்க முடியாது. ஏன்னா இதே விஜய் வந்து சீமானோடு பல முறை உட்கார்ந்து மணிக்கணக்கில் அரசியல் பேசியிருக்காங்க. 2 பேரும் அடுத்த ட்ராவல் எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 பேரும் இணைந்து இந்த தேர்தலை எதிர்கொள்கிற மாதிரி சூழல்லாம் அமைஞ்சுது. ஆனால் அதை சீமானே கெடுத்துக்கிட்டார். இப்போ ஆக்சுவலாக அவர் இந்த மேடையில் சண்டாளன்னு பாடினது, அதற்கப்புறம் அவர் மீது எழுந்த விமர்சனங்கள், அப்புறம் இப்போ பொது சமூகத்தில் அவர் மீது வைக்கப்படுகிற அந்த அவர் அநாகரிகமாக பேசுகிறாரு, தரந்தாழ்ந்து பேசுகிறாருங்கிற குற்றச்சாட்டுகள், இது எல்லாமே வந்து விஜயை கொஞ்சம் பயப்பட வச்சுருக்கு. அதுதான் வந்து இன்றைக்கி சீமான் அப்படி பேசுவதற்கு ஒரு மிக முக்கிய காரணம். அப்போ 2 பேருக்கும் இப்போ மீட்டிங் எதுவும் நடந்துச்சு? இப்போ நடுவில் வந்து 2 பேரும் கார்லேயே உட்காந்தெல்லாம் பேசிட்டு போனாங்க. காரில் உட்காந்து ஈசிஆரில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி பல விஷயங்களை பேசிட்டு போனாங்க. ஏன்னா அவங்கவுங்க காரில் உட்காந்து பேசும்போது அந்த சீக்ரெட் வெளியில் போகாது. இதுவே அது இத்தனைக்கும் விஜய் டிரைவ் பண்ணிவிட்டு அவர் பக்கத்தில் உட்காந்து போயிருக்காரு, டிரைவரை கூட இறக்கி விட்டாங்க. ஏன்னா இவர் நாளைக்கு போய் ஏதாவது ஒன்று வெளியில் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக 2 பேரும் போனாங்க. அப்போ சீக்ரெட்ஸிங்கிறது ரொம்ப முக்கியமாக மெயின்டைன் பண்ணணுங்கிறது தான் அதோடைய காரணம்.
ஆனால் அப்படியெல்லாம் பேசினவங்க இன்னைக்கு ஏன் வந்து பிரிகிறாங்கன்னா சீமானுடைய சில நடவடிக்கைகள் விஜய்க்கு பிடிக்காம போனது தான். சீமான் எப்போ அந்த கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி பாட்டை பாடி அவர் மேலே ஒரு வழக்கு பாஞ்சு அப்புறம் ஒரு காவல் அதிகாரிக்கும் அவருக்கும் நேரடி மோதல் வந்து ஒரு பக்கம் விஜயலட்சுமியை விட்டு இவனுங்க எப்போ பார்த்தாலும் டார்ச்சர் பண்ண சொல்லி இப்படி ஒரு அவரை சுற்றி வந்து முழுக்க முழுக்க சேர வாரி அடிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவரும் நடந்துக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட சூழலில் அவருடைய இமேஜ் என்னென்னு தெரியாமல் நம்ம பக்கத்தில் வச்சோம்னா நமக்கும் சேர்ந்து பிரச்சனையாகும். ஏன்னா அரசியலுக்கு ஒருத்தர் வரும்போது எந்த இமேஜும் இல்லாமல் வராரு அவர். நீங்கள் வந்த பிறகு சம்பாதிக்கிறது தான் உங்களுக்கு அது அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்திட்டு போகும். இப்போ வரும்போதே ஒரு பிரச்சனைக்குரிய ஒருத்தரோட நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னா அது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும்லாம் அவர் யோசித்து பார்த்து தான் அவர் ஏதோ ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. அந்த பதிலை தான் அவர் கன்வே பண்ணியிருக்காரு. நீங்க வந்து அந்த தனித்திறமையை பிடிக்கணுன்ற ஒரு எண்ணம் போயிட்டு இருக்கு. ஏன்னா விஜய் தனியா நின்று எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்குறாரோ அதை வச்சு தான் ஒரு கூட்டணி அடுத்த தேர்தலுக்கு அப்படி பண்ணலாம். ஆனால் எப்போவுமே ஒன்று இறங்கினோடனே ஹிட் அடிச்சிடணும். நீங்கள் அது இல்லாமல் நான் அடுத்த தேர்தல் 2031 வைங்க, நடுவில் 5 வருஷத்தில் உங்களை தாளித்து முடிச்சிடுவாங்க. ஸோ அது வந்து எடுக்கூடாது. இந்த வரும்போதே நம்ம வந்து என்ன பவரோட வர்றோங்கிறது தான். எம்ஜிஆர் வந்தார், கட்சி ஆரம்பித்தார், மலமலன்னு மக்கள் செல்வாக்கு வந்துட்டார்ல, அந்த மாதிரி வந்துடணும். இல்லைன்னா தாக்கு பிடிக்கிறதுங்கிறது இன்றைய சூழலில் கஷ்டம்.